சிம்ம ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சனி பகவான், 11வது பாவத்தில் குரு பகவான், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன். பாருங்கள், 11வது பாவத்தில் இருக்கிற குரு நல்ல லாபத்தை கொடுப்பார், பெயர் புகழை கொடுப்பார், பண வசதியை ஏற்படுத்துவார், பசங்களுக்கு உங்களுக்கு நல்ல பவுண்டிங் இருக்கும். ஆனால் 8ல் இருக்கிற சனி பகவான் ஆரோக்கியத்தை கொடுப்பார், அந்த ஆரோக்கியத்தில் குறையே கொடுப்பார், கொஞ்சம் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். சூரியன் பேர் புகழை கொடுப்பார், ஆனால் 12ஆம் பாவத்தில் சுகாதிபதி செவ்வாய் இருப்பதால் சுகத்தில் கொஞ்சம் குறை ஏற்படுத்தும், ஆரோக்கியத்தில் குறை இருக்கும், கோபம் அதிகமாக வரும், செலவுகள் அதிகமாக இருக்கும். மாதம் பிறக்கிற நாள் 12ஆம் பாவத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்குது. மாதம் பிறக்கிற நாள் அதாவது 1ஆம் தேதி ஜூன் 12ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரன் இருக்குது. அதனால் மனதை கொஞ்சம் திருடப்படுத்தி கொள்ள வேண்டும், சாந்தமாக இருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், நல்ல லாபம். ஆனால் கம்மியாக பேசி சந்தோஷமாக பேசினால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, ஆனால் கோபம் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கிற ஆண் பெண், அதுவும் விசேஷமாக பெண்களுக்கு சிம்ம ராசி இருந்தால் இந்த செவ்வாய் மாறுற வரைக்குமா கொஞ்சம் சாந்தமாக இருங்க, கோபம் பண்ணாதீங்க, வீண் செலவு பண்ணாதீங்க, டைமோட டைம் சாப்பிடுங்க, அல்லது கேஸ் ட்ரபிள் இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், ப்ரமோஷன் வரும். ஆனால் உங்கள் இஷ்டத்துக்கு நினச்ச இடத்தில் வராது. சனி பகவான் கொஞ்சம் பணம் கொடுத்தாலும் கொஞ்சம் மாட்டி விடுவார். வேறு இடத்துல போய் தான் நீங்கள் வாழ வேண்டும். அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். சூரியன் பேர் புகழை கொடுப்பார்கள். விவசாயிகளுக்கு நல்ல காலம், லாபம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். இன்டர்நேஷ்னல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பெரிய லாபத்தை பார்ப்பீர்கள். கலைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் உருவாகும். ஆனால் ட்ராவல் டைமும் உணவு டைமும் சரியாக இருக்காது. ஏனென்றால் செவ்வாய் சனி சரியில்லாத நேரத்தில் சாப்பாடு எடுக்கிற டைமும் ட்ராவல் டைமும் சரியாக இருக்காது. இங்கேயும் அங்கேயும் அலைச்சலுக்கு போய் சுற்றி வர வேண்டிய கட்டாயங்கள் எல்லாமே இருக்கும். சில நேரங்களில் அதுவும் பெண்களுக்கும் வயதானவர்களுக்கு இந்த 12ல் செவ்வாய் இருக்கிறனால கோபத்தினால் பிபி ஏறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக ஒரு 15 days 15th ஜூன் வரைக்கும் கொஞ்சம் தன்னுடைய சாப்பாடு கட்டுப்பாடு இருந்தால் நல்லா. தைராய்டும் பிபி இருக்கிறவங்க சாப்பாடு கட்டாயமாக சரியான டைமில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ஸ்பைசி ஃபுட், ஆல்கஹால், ஸ்மோக்கிங்கை நிறுத்திட வேண்டும். அல்லது கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: சிம்ம ராசிக்காரர்கள் தினமும் பகவான் சூரியனை கும்பிட வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் சரியில்லை, சனியும் சரியில்லை, அப்பொழுது ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயரை வணங்கி வரணும். அதாவது முடிஞ்ச அளவுக்கு சிவப்பு மலர் அல்லது சிந்தூரத்தை எண்ணெய் கலந்துட்டு, எண்ணெய் நல்ல எண்ணெய் கலந்துட்டு பகவான் ஆஞ்சநேயருக்கு சிந்தூரத்தினால் அபிஷேகம் செய்து, சிந்தூரம் அவர் காலிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வீட்டு வாசல் கொண்டுட்டு வந்து வாசலில் ஸ்வஸ்திக் வரைய வேண்டும். அதுக்கப்புறம் கிண்ணத்தில் வச்சு கொஞ்சம் பொட்டை வைத்து கொண்டு வந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.